ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலில் ராம் சேது யாத்திரை பணியாளர்கள் பக்தர்களிடம் பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பணியாளர்கள் பக்தர்களிடம் பணம் வசூலிக்க கூடாது என உத்தரவிட்ட கோவில் இணை ஆணையரின் உத்தரவை எதிர்த்து ராமசேது யாத்திரை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயம் ராஜா. ராமேஸ்வரம் அடுத்துள்ள கோதண்டராமர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில கோதண்டராமர் கோவில் அருகே உள்ள கடற்கரை பகுதியில் இலங்கைக்கும் ராமர் செல்லும் போது நடுக்கடலில் பாலம் அமைத்து சென்றதாக அதன் பயன்பாட்டிற்கு தண்ணீரில் மிதக்கும் கல்லை வைத்து வழிபாடு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வரும் பக்தர்களிடம் ராமாயணம் கதையை கூறி மிதக்கும் கல்லின் அதிசயத்தை எடுத்துரைத்து வரக்கூடிய பக்தர்களிடம் ரூபாய் 20 பணம் வசூல் செய்து வந்துள்ளனர். இதில் சுமார் 85 ராமசேது பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாத சுவாமி திருக்கோயில் இணை ஆணையர் செல்லத்துறை கோதண்டராமர் கோயில் அருகே அமைக்கப்பட்டுள்ள வழிபாட்டு தளத்தில் வரக்கூடிய பக்தர்களிடம் பணம் வசூலிக்க கூடாது, அதில் பணியாற்றுபவர்கள் இங்கு பணியில் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அடுத்து ராமர் சேது பணியாளர்கள் சுமார் 85 பேர் தங்களது குடும்பத்துடன் தனுஷ்கோடி மதுரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது ராதிகா. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.